பங்காசு சூப்பர். ஹலோ அண்டர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பாப்பப்பில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மீன் மாட்டியிருந்தது. அந்த மீனை எப்படி லேண்ட் பண்ணுன்றதை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி லேண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரனை தான் லேண்ட் பண்ணுறாரு. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது என்னன்னு தெரில, ரொம்ப நேரம் போட்டேன், மீனே எடுக்கலை. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தள்ளி போய் விராலுக்கு போட்டுட்ருக்கும்போது திடீர்னு மீன் அடிச்சுது. நம்ம சங்கரனை தான் லேண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். பாப்பப்பை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றது தான் நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தேன். நிறைய பேருக்கு அந்த பாப்பப்பில் நிறைய ரிசல்ட் வந்துருந்தது. உங்களுக்கு பாப்பப்பை பற்றி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனாக மறக்காமல் நம்ம சேனலில் மறக்காமல் சொல்லுங்கள். கமெண்டில் கூட சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். உங்களோட ஏதாவது சஜஷன் இருந்தாலும் மறக்காமல் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். இந்த பாப்பப்பை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். நிறைய விஷயம் சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கேற்ற கண்டென்ட்ஸை நிறைய கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா மீனுங்க அவ்வளோவா இல்லை. அதனால் பங்காசு சூப்பர். எனக்கு பாப்பப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த பங்காஸ் மீன் மாட்டியிருக்கு. இந்த பங்காஸ் மீன் பார்த்தீங்கன்னா வாயில் லாக் ஆகிருக்கு. இதுவும் சக் பண்ணி சாப்பிட்ற ஒரு மீனான்றது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. நல்ல ஒரு 2 கிலோ இருக்கும் இந்த மீன். ஆனால் இது வரைக்கும் நான் பால் செட்டில் பங்காஸ் பிடிச்சதில்லை. சின்னது பிடிச்சிருக்கேன், பஞ்சு குத்தி போடுற மாதிரி செட்டப்பில், மாவு குத்தி போட்ட செட்டப்பில் பிடிச்சிருக்கேன். ஆனால் இவ்வளோ பெரிய சைஸ் நான் பிடிச்சதில்லை. இதோட பெரிய சைஸ்லாம் இருக்கும். இந்த பங்காஸ் மீனுன்றது நம்ம தொட்டியில் வறுக்கிற ஒரு ஷார்க் இனம் தான். அது கொஞ்சம் பெருசாச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வடநாட்டில் நிறைய பேர் வளர்த்துருப்பாங்க. இங்கே ரேர், அதாவது தொட்டியில் பெருசாக இருக்குன்னு ஏரியில் விடுறது தான் இந்த மாதிரி மீனுங்க இருக்கிறது. ஸோ இந்த மீனை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மீனை பிடிச்சிருக்கீங்களா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மீனை எப்போவுமே நம்ம பிடிச்சிட்டோன்றதில்ல, இதில் வர அந்த சைடில் வர முள் தேலியோட மோசமானது. தேலிக்கு சாஃப்டாக இருக்கும், இதுக்கு ரொம்ப மாதிரி இருக்கும். நம்ம சங்கரனனுக்கே இது கையில் போட்டுடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மீனை பிடிக்கும் போது கொஞ்சம் உஷாராக பிடிங்க, இல்லைனா நம்ம கையை பாலமாக இருக்கிறோம். இப்படி பிடிக்கக்கூடாது. ஆனால் சங்கரனை நம்மளுக்கு ஃபோட்டோவுக்காக பிடிச்சிருந்தாரு. பட் ஆனால் அவர் கையில் மாட்டிக்கிச்சு, நல்லா பாலமாக வெட்டிடுச்சு. ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை நல்லா பாலமாக போட்டுருந்தது. இந்த மீனை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வரையும் சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பால் செட்டு உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்குங்க. இன்னும் பலதரப்பட்ட கண்ட வகைகள் இருக்குது, அதை பற்றி நம்ம மேற்கொண்டு வீடியோ பார்ப்போம். நம்மளோட பால் செட்டில் நம்ம சப்ஸ்கிரைபர் அனுப்புகிற வீடியோவை மேற்கொண்டு நான் அப்லோட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் மேலும் வீடியோ போட முடியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.